வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவிடை பார்ட் 11ல் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் 44வது அரசியல் சட்ட திருத்தம். 44வது அரசியல் சட்ட திருத்தம் 1978ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவற்றில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அவசர நிலையின் போது பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. அவற்றில் குறிப்பிடத்தகுந்தது இப்போ பார்க்கலாம். 44வது அரசியல் சட்ட திருத்தத்தில் அடிப்படை உரிமையான சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. சட்டப்பிரிவு 31 இடம்பெற்றிருந்த சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு அவை 300A சட்டப்பிரிவு 300Aவில் ஒரு சாதாரண சட்ட உரிமையாக வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவசர நிலையின் போது உள்நாட்டு கலவரம் என்ற வார்த்தை நீக்கப்பட்டு ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அமைச்சர்களின் எழுத்துப்பூர்வ பரிந்துரை இல்லாமல் குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவிக்க முடியாது என்பதை கொண்டு வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து தனிநபரின் உரிமைகள், அதாவது அவசர நிலையின் போது தனிநபர் உரிமையான சட்டப்பிரிவு 20 மற்றும் 21 தொடர்ந்து பயன்படுத்துவதற்கான உறுதிகள் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களாக சரி, அவங்களுடைய உண்மையை செய்தித்தாள்களில் வெளியிடுவதற்கான உரிமையும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிமன்றங்களின் அதிகாரங்கள் பரிந்துரைக்கப்பட்டன. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய அதிகாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவற்றை மறு ஆய்வு செய்வதற்கான உரிமையும் வழங்கப்பட்டது, பாதுகாப்பு வழங்கப்பட்டது அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த 44வது அரசியல் சட்ட திருத்தம் இந்த மாதிரி பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். உங்களுக்கான ஒரு கொஷின், 42வது அரசியல் சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி.